என் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கள் அக்கா வந்திருக்காங்க. அவங்க போலி போடுறதுல ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதனால் அவளை இன்றைக்கி கூப்பிட்ருக்கேன். அவள் உங்களுக்கு அளவு எல்லாமே சொல்லுவாங்க. நீங்கள் அதன்படி செஞ்சால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவள் இப்போ சொல்லுவாள். அனைவருக்கும் முதல்ல என்னோட வணக்கம். என் தங்கச்சி போலி போட சொன்னதுனால இங்கே வந்திருக்கேன். போலி இங்கே போட கடம்பூர் போலி, இது கடலைப்பருப்பு போலி, 2 வகை போலி உண்டு. இது நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்படி தான் போடுவாங்க. கல்யாண வீட்டிலலாம் இந்த போலி தான் போடுவாங்க. இது மிக சுவையாக இருக்கும். இது இதற்கு தேவையான பொருட்களை முதல்ல நான் சொல்கிறேன். கடலைப்பருப்பு இந்த கப்புக்கு 2 கப்பு கடலைப்பருப்பு. எல்லாமே ஒரே அளவாக எடுக்கணும். சீனி மட்டும் இந்த கப்புக்கு 1க்கு 1.25 வச்சு போடணும். நான் இன்றைக்கி 2 கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அப்போ 2.5 உங்களுக்கு 2.5 கப்பு சீனி எடுத்திருக்கேன். அதுக்கு கடலைப்பருப்பு, அதுக்கு அடுத்தால மைதா மாவு, அரிசி மாவு, பச்சரிசி மாவு, நெய், ஏலக்காய், கிராம்பு, லெமன் பவுட்ரு, தண்ணி, இவ்வளோ தான் செய்முறை. இது முதல்ல நம்ம 2 கப்பு இந்த கிண்ணத்துக்கு 2 கிண்ணம் கடலைப்பருப்பு எடுத்து நல்லா அவிச்சு இந்த பக்குவத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்படி அமுங்குறப்பட்ட பக்குவத்தில் எடுத்து வச்சுக்கணும். நான் ஏற்கனவே அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன். மிக்சியில் போட்டு நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன். பொடிச்சு வச்சதுக்கு அப்புறம் 2 கப்பு இந்த கிண்ணத்துக்கு 2 கிண்ணம் மைதா எடுத்து தண்ணி விட்டு லெமன் பவுடர் போட்டு இந்த பருவத்தில் வெறுவி 1 கப்பு நல்ல நெய் விட்டு வச்சுருக்கேன். முங்கோட அளவு விட்டு வச்சுருக்கணும். அப்புறம் அப்போ தான் சாஃப்ட்னஸ் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் கிண்ணத்துக்கு 1க்கு 1.25 கப்பு சீனி போடணும். அதுக்கு நான் 2.5 கிண்ணம் 2 கப்பு போட்டதுனால 2.5 கிண்ணம் சீனி போட்டிருக்கேன். அதை நல்லா பொடிச்சு அதுக்கு கூட ஏலக்காய் ஒரு 10 ஏலக்காய், ஒரு 10 கிராம்பு, 2த்தையும் சேர்த்து இது கூட போட்டு பொடிச்சு வச்சுருக்கேன். இது அவ்வளோதான் செய்முறை. முதல்ல கடலைப்பருப்பு அவிச்சதுக்கு முன்னாடியே இந்த மைதா மாவை நம்ம வெறுவி வச்சிடணும். ஏன்னா அது கொஞ்சம் நேரம் குறைஞ்சது ஒரு அரை மணிக்கூர் இருந்தால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதுதான் இதோட முதல் செய்முறை. இதுக்கப்புறம் நம்ம இந்த கடலைப்பருப்பு அவிச்சதை இதில் தட்டணும். தட்டி நல்லா வெறுவி வச்சுக்கணும். நல்லா வெறுவி அடுப்பில் வச்சு நல்லா வறட்டி எடுத்துடணும். வறட்டி எடுக்கும்போது உங்களுக்கு எத்தனை நாள் ஆனாலும் ஒன்றும் செய்யாது. நல்ல கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ கொஞ்சம் நான் பிசைஞ்சு கொடுக்குறேன். இந்த அவள் சொன்ன மெத்தடில் நீங்கள் செய்யலாம். நல்ல கனமான பாத்திரத்தை வச்சு அடியில் பிடிக்காத லெவனுக்கு நம்ம நல்லா கிண்டணும். அடுப்பு வேணால் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா கிண்டும் போது அந்த நீரானது கொஞ்சம் வற்றி கொஞ்சம் வறண்டு வரும். நம்ம தேங்காயெல்லாம் வறண்டு வர மாதிரி வறண்டு வரும். அந்த பருவத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடணும். நம்ம வறட்டி எடுத்துக்கணும். நல்லா கட்டி ஆயிரும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையாட்டு நம்ம உருட்டி இந்த அளவு தேவைக்கு தக்கன உருட்டி இதே அளவு ஒன்று போல் உருட்டி நம்ம எடுத்துக்கணும். இதுதான் முதல் பருவம். 1 கப்பு நெய்யை நம்ம நல்லா உருக்கி எடுத்து வச்சுக்கணும். உருக்கி எடுத்துக்கிட்டு முதல்ல அதை உருக்கி எடுத்து வச்சுட்டு தான் நம்ம போலி போட ஆரம்பிக்கணும். இந்த அளவு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி நம்ம முதல்ல எடுத்து வச்சுக்கணும். மைதா மாவை இந்த அளவு நம்ம எடுக்கணும். எடுத்து அதை நல்லா இது பண்ணி அரிசி மாவில் இப்படி போட்டு இந்த மாவை இதில் வச்சு நம்ம மோதகத்துக்கு பூரணம் பண்ணுற மாதிரி இதை உள்ளுக்கு வச்சு இடைவெளி தெரியாமல் நம்ம பண்ணணும். இதில் உள்ள ப்ளஸ்ஸே இதில் தான் இருக்குது. ஒரு இடைவெளி தெரிஞ்சுன்னா போலி புட்டுரும். அதுக்கப்புறம் இந்த பகுதி ஜாயின் ஆகிற பகுதியை நம்ம இப்படி கையை வச்சு இது பண்ணிவிட்டு இதை திரும்ப இப்படி போட்டு அதுக்கப்புறம் கட்டையில் வச்சு போட வேண்டியதான். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கவனமாட்டு போடணும். இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு தான் நீங்கள் எடுக்கணும். வேறு ஏதாவது வச்சா அது பிஞ்சிரும். அப்போ கவனமாட்டு நீங்கள் இப்படி எடுக்கணும்.
இப்படி எடுத்திங்கன்னா வந்துடும். தோசைக்கல் நல்லா காயுது. நீங்கள் இப்போ இப்படி போட்டுடலாம். போட்டுட்டு தோசைக்கல்லில் போட்டுட்டு நெய் அப்படி தெளிங்க. கொஞ்சம் தெளித்தா போதும். திரும்ப இந்த கத்தியை வச்சு மாற்றி போடுங்க. நெய்யை லேசாக லைட்டாக தான் தெளிக்கணும். தெளிச்சிட்டு இந்த கத்தியை வச்சு இப்படி வைக்கணும். இப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கும்போது மைதா மாவுனால் அந்த இதுலேயே ஹீட் ஆகி உங்களுக்கு ஒன்றுக்கு மேலே வைக்கும்போது இளம் பருவத்தில் தான் எடுக்கணும். நல்ல கலர் செவந்துடக்கூடாது. சிம்மில் அடுப்பில் தோசைக்கல்ல சிம்மில் போடணும். அந்த ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கும்போது அந்த நெய்யோட சூடு மைதா மாவோட தன்மை வந்து சட்டுன்னு சூடாகி சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து போலி அவ்வளவும் சுட்டு எடுத்தாச்சு, தயாராகியாச்சு. நீங்கள் 1 கப்பு கடலைப்பருப்புக்கு 25 போலி கிட்ட வரும். நீங்கள் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.